பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். கரெக்டா சார் லிரிக்ஸ்? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவாய் என. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா அந்த இடத்துல நான் போட்ட பாட்டே வேற. அப்படியா? என்னவளே அடி என்னவளே இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், ஓ, அந்த பாட்டு போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் எடுக்கணும்னு நினச்சது வந்து அந்த ஓப்பனிங் சாங் இருக்கு இல்லையா, ஆமா. அது கரெக்டாக எனக்கு கிடச்சிருச்சு. அது எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. இந்த பாட்டுக்கு 17 லட்சம் ரூபா கேட்டாங்க. 17 லட்சமா? 17 lakhs கேட்டாங்க. என்னவளே அடி என்னவளே அந்த ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் தான் ப்ரொடியூசர் என்னை கூப்பிட்டு, சார் 17 lakhs எப்படி சார் தர முடியும் நம்ம? அப்போ நானும் பேசினேன் அவங்கக்கிட்ட. அவங்க மும்பையில் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம காண்டாக்ட் பண்ண முடியலை. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன்னு பாடியிருக்கான். அதுக்கு நம்ம ஒரு சிங்கரை பிடிச்சி, ஸ்ரீராம் ஒரு பையனை பிடிச்சி அதை பாட வச்சுருக்கோம். ஸோ அப்படி நம்ம வந்து அதை பண்ணோம். பட் அது கிடைக்கல, நமக்கு ரைட்ஸ் கிடைக்கல. என்னொன்னே அப்புறம் என்ன செய்ய முடியும், வாட் வி கேன் டூ. சரி ஓகே, அவள் ப்ரொடியூசர்னு சொன்னாங்க. சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை தேடி பார்த்தா பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன் நீ வருவாய் என்னன்னு அப்படின்னு போட்டது. அப்போ வந்து உள்ள டப்பிங்கில் வந்து அவன் வந்து எனக்கு பிடிச்ச எஸ்பிபி சாங்குன்னு மாற்றிக்கிட்டோம். அது வந்து இதில் மாற்றி டப்பிங்கில், ஏன்டா எனக்கு பிடிச்ச ஏஆர் ரஹ்மான் பாட்டை எனக்கே போட்டு காமிக்கிறேன்ற மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ எனக்கு பிடிச்ச எஸ்பிபி பாட்டுன்னு மாற்றிட்டோம். ஸோ இதுதான் பாயிண்ட் அதுக்கு. அதனால் நிறைய பேர் அதில் நான் சிங்கருக்குன்னு எழுதுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையாக நடந்தது என்னன்னு தெரியாது, காலத்தில் இருக்க பிரச்சனை தெரியாது. கண்டிப்பாக. ஸோ